இந்த மாடு தெரியாது சிங்கப்பூர்லேருந்து ஏதோ கேட்டுன்னு இருப்பேன். மொதல் ஒரு 11:30 10:30 இது மாதிரி. அப்புறம் திரும்ப மதியம் அப்போ போயிட்டு திரும்ப சொல்லுமா என்னம்மா பண்ணிக்கிற, அதான் கடையில் தான் இருக்கிற, என்ன வேலை வேறு என்ன வேலை சும்மா தான் நீ சொல்லு நீ என்ன பண்ணுற, இப்படியே போயின்னு இருக்கோம். ஒரு வாரம் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ண வச்சுக்கேன், சொல்கிறா கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், இப்போ தான் கைனிக்கு போயின்னு இருக்கிறேன், சாப்பாடு எடுத்து நம்ம பேசிட்டு கால் வாங்க மாட்டாங்க அவங்க. இவனுக்கு அங்கே வேலையில் போல் சும்மா கால் பண்ணி கிடக்கிறான்னு நினச்சிப்பாங்க. போது காலைல கால் பண்ணுவேன், மதியம் கால் பண்ணுவேன், திரும்ப சாயந்தரம் பிரேக்கில் ஒரு டைம் கால் பண்ணுவேன், வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாயந்தரம் கால் பண்ணுவேன். ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசின்னு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்களாம் கால் பண்ணிருப்பேன். அது எங்கள் சித்திக்கெலாம் ஒரு டைம் கால் பண்ணால், சொல்கிறா தம்பியா இப்போ தான் மிளகாத்தூள் அரைக்க வந்தேன், இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணா அப்படின்வாங்க. நாமளே சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுவோம். அவங்க பார்த்தா இப்படி சொல்லுவாங்க. அப்புறமேட்டு இப்போ தான் நான் துணி கடைக்கு வந்தேன், துணி எடுக்க வந்திருக்கோம், கொஞ்சம் அப்புறமே கால் பண்ணு அப்படின்வாங்க. எப்போ கால் பண்ணாலும் அவங்க எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, நான் தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போல்லாம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசி கிடப்பேன். ஒரு கட்டத்தில் யாருக்குமே கால் பண்ணுறதே விட்டுட்டேன் நான். ஆனால் அவங்க யாருமே எனக்கு கால் பண்ணுறதே கிடையாது. புரியுதா?